ஹே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கார்ட்டூன் கேரி கேப்சர் ஃப்ரேம் இமேஜ் எப்படி நம்மளோட மொபைல் ஈஸியாக எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண அவங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வித் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட டூன்மி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டூன்மி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த இடத்துல இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்டர் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்டர் நீங்கள் தேடும் போது இன்கேஸ் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த ஃபில்டரை என்னோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஏர் மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ ப்ராசஸிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராசஸிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஃபோட்டோவும் சேம் இதே மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல சேவ் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஃபோட்டோ ரூம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும். இங்கே இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எடிட் பண்ணிங்கல்ல இப்போது டூன்மி ஆப்பில். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபுல்லாக ரிமூவ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோ இருக்கோ சேம் அதே மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறங்க. கீழே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு சேவ் டு கேலரின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களோட கேலரிக்கு போய் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டூல்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் க்ராப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே ரேஷியோ தான். ஸோ ஒன்று நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோ இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட போர்ட்ரேட் ரேஷியோ. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ சைஸை கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ ரூம் ஆப்பில் பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிங்களே, ஜஸ்ட் அந்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னும் நிறைய இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம குரூப் ஃபோட்டோ தான் ரெடி பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரேம். ஸோ நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் தான் லிமிட்டு. ஸோ அதுக்கு மேலே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக செட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு ஃபோட்டோ தனியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பார்டர்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட் வந்து 20 to 30. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வைங்க. ஏன்னா அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஒரு மாதிரி ஒயிட் லைன் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கிறதுனால அவர் போட்டுருக்க அந்த ஒயிட் தெரியாது. நான் நிறைய இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் காட்டுறேன். இதே மாதிரி சேம் விஜயோட இமேஜும் பண்ணிடலாம். சேம் பார்டருக்கு போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது விஜய் ஆண்டனி இமேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜை கரெக்டாக நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இதே மாதிரி கீழே லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்டரை கிளிக் பண்ணால் அவருக்கு மேலே சைடில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வரும். ஸோ இதை தான் சொன்னேன். இதை வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 20 இந்த ரேஞ்சுக்கு வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு வரும்போது ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நான் எல்லா இமேஜுக்கும் பக்காவாக பண்ணிடுறேன். ஓகே, எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே மாதிரி அதை சுற்றி வந்து ஒரு ஒயிட் லைன் இருக்க மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் பேக்கில் இருக்குது, ஒரு இமேஜ் ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல. ஸோ இது எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் விக்ரம் இமேஜை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மூவ் டவுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டாக. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்கில் போய்டுவார். ஓகேவா? ஃபுல்லாக வந்து பேக்கில் போய்டுவார். ஸோ மூவ் அப்புன்னு கொடுத்தீங்கன்னா அவர் ஃப்ரண்ட்டில் வந்துடுவார்.
ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மூவ் அப் மூவ் டவுன் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோட்டோக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் போவார். இப்போ பாருங்களேன், கார்த்தி அண்ணாக்கும் சூர்யா அண்ணாக்கும் பேக்கில் வந்து விக்ரம் இருக்கார். ஸோ இதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்களா, தெரியுதா? ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒருத்தருக்கு பின்னாடி மட்டும் போனால் ஒரு அடி கிளிக் பண்ணால் பேக்கில் போய்டும், அகைன் கிளிக் பண்ணால் 2 பேருக்கும் பின்னாடி போய்டும். ஸோ இதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 10 இமேஜ் ஆட் பண்ணியாச்சு, மேலே டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 இமேஜ் ஆட் பண்ணணும்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா சிம்பிள், கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த இடத்துல இருக்குது, தெரியுதா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்னு இருக்கும். ஸோ அந்த அவுட்டர் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுறங்க, 0 கொண்டு வந்துடுங்க. இன்னர்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் உள்ளே போகும், தெரியுதா? ஸோ இப்போ நான் வந்து இப்படி இருக்குது, நார்மலாக இருக்கிறதால இந்த மாதிரி இருக்குது. நான் இன்னரை மட்டும் அதிகமாக வச்சேன்னா அந்த இமேஜ் உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஃபுல்லாக சுற்றி ஒயிட்டாக வரும், இந்த இமேஜ் உள்ளே எடுத்துகிட்டு போவோம். ஸோ இன்னும் நான் 2 இமேஜ் ஆட் பண்ணுறேன், அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ மேலே டிக் பண்ணிடலாம். ஓகேவா? இது பிஃபோர் வந்து அவங்க கூட்டமாக இருக்கும் போது எப்படி இருந்தது, ஆஃப்டர் வந்து நம்ம அவங்கள இமேஜ் வந்து பேக்கில் கொண்டு போயாச்சு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனால. ஸோ இதே மாதிரி அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் 2 பேர் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 இமேஜுக்கும் சேம் அதே மாதிரி அந்த பார்டர் வந்து கிளிக் பண்ணி 2 இமேஜுக்கும் சேம் அதே மாதிரி அமௌண்ட்டு 20லேருந்து 30க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த லைனை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓவரால் எடிட்டிங்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இமேஜ் தான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் ட்ரா அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் இமேஜ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் கேலரிக்கு சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஆக்டர்ஸ் எந்த மாதிரினா எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுங்க, கண்டிப்பாக லைக்ஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.